ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊருக்கு தாங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் திருவிழா. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம். இது வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா, தென்மலையில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் வந்து பால்குடம் எடுக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். நம்ம ஃபேமிலியிலையுமே பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பால்குடம் எடுத்தாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அண்ணன் 2 பேர் எடுத்தாங்க. நம்மளுமே அதனால் பால்குடத்துக்கு நம்மளுமே போயிருந்தோம். பால்குடம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூஜையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை முடிஞ்ச உடனேயுமே அன்னதானமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னதானத்தை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, பூக்குழிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூக்குழி வந்து 3 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்குமே ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும்னு சொன்னதுனால நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுமே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பூக்குழி பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போனோம். கோயிலில் பார்த்திங்கன்னா, நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலை, கொஞ்சம் டைம் எடுக்குன்னாங்க. நிறைய பேர் வரல, கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பூக்குழிக்கு வந்து அந்த டைம் ஆனோடனே அவங்களே பூ இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. தாத்தா தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இறங்குனதுமே தாத்தா தான். தாத்தா இறங்குனதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருமே வந்து பூ இறங்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அந்த டைமில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இறங்கவுமே ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களையுமே வந்து பூ இறக்குவாங்க குழந்தைங்களும். அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இறங்குவாங்களா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இறங்க மாட்டாங்க. பெரியவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்கள அவங்க தான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த இறக்குறாங்கள இதே மாதிரி தான் பூ இறங்குவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வேண்டுதல் தான். நம்மளுமே பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுருந்தோம். நம்ம பாப்பாவுக்குமே 2 வருஷம் வந்து பூ இறங்கியிருந்தா. இந்த வருஷமுமே பாப்பாவை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க பெரியப்பா கிட்ட இருந்து இதுதான் நம்ம பாப்பா. அவங்க பெரியப்பா தான் வச்சு அவளை பூ இறக்குனாங்க இந்த வருஷமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பூச்சட்டி எடுத்துமே பூ இறங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு முளைப்பாரியை வந்து எடுத்து ஊர் சுற்றி வந்து கோயிலில் வந்து திரும்ப வைப்பாங்க. அதுதான் பசங்களுமே ட்ரம்ஸ் வச்சு ஆடிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். இது யாருன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து என் மருமகன் பாப்பாட்ட வந்து விளையாண்டுட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முளைப்பாரியுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. ரொம்ப பெருசாகவுமே வளர்ந்துருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முளைப்பாரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊர் சுற்றிட்டு வந்து முளைப்பாரியை வந்து இங்கேயே கோயிலே வந்து வச்சுட்டாங்க. கோயிலில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சுது. பூஜையை முடிச்சுட்டு நம்மளுமே வீட்டுக்கு போயிட்டு சாமிக்கு வந்து தேங்காய்லாம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம், பட்டு எல்லாமே. நம்ம வந்து 2 சாமிக்கு வாங்கியிருந்தோம். ஆனால் நான் ஒரு சாமிக்குள்ளதை மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிங்களுமே பயங்கரமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம். ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. தம்பிங்க பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்து முளைப்பாரி வந்து கரைக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி கும்மி பாட்டு படிப்பாங்க. அதுதான் நம்மளுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி தம்பிங்களுமே ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்மளோட செல்லக்குட்டி தான். செல்லக்குட்டி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அண்ணன் மகாராஜா அண்ணனோட பையன்தான். மகாராஜா அண்ணன் யார் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மகன் தான் இந்த செல்ல. நம்ம எப்போ கூப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா உடனே நம்மக்கிட்ட வந்துடுவோம். பாப்பாவுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த தம்பியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே செவ்வாய்க்கிழமை தான் பொங்கல் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோயிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் பொங்கல் விட்டு மொட்டை எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா நல்ல செம்ம ஜாலிங்க. ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பூஜையுமே வந்து புதன்கிழமை முடிச்சிட்டாங்க. இந்த குட்டி தேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா என் தம்பி பொண்ணு தான், என் மருமக. ரொம்பவே வாள். அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லா சாமியுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராடி முடித்ததுக்கப்புறம் பசங்களுமே பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு இருந்தோம். இது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டர் தான், என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு. தீபாவை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா தீபாவை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.